நம்ம பார்க்க போகிற டாபிக்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். ஓகேவா? திருக்குறள் அன்புடைமை. ஃபஸ்ட்டு நம்ம வந்து திருக்குறள்னு எடுக்கும்போது மொத்தம் நமக்கு 25 அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அந்த ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் அந்த டைட்டிலுக்கு அது என்ன மீனிங் ஃபஸ்ட்டு அதை வந்து அனலைஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நம்ம அன்புடைமை, பொறையுடைமை, அறிவுடைமை, இந்த மாதிரி ஒவ்வொரு அதிகாரமும் எடுத்துக்கிட்டோம்னா, ஃபஸ்ட்டு இப்போ அன்புடைமைன்னு எடுத்துக்கிறோம். அன்புடைமைன்னா அன்புன்றது என்னது சொல்லுங்கள் நீங்கள்? நம்ம அன்புன்றதுனால தானே, அன்பு இருக்கிறதுனால தானே, அன்புன்றது என்ன வேணாலும் நம்ம மீனிங் எடுத்துக்கலாம். அன்புனா இரக்கம், காதல், இந்த மாதிரி எவ்வளவோ வந்து மீனிங் இருக்குது. இப்போ இந்த அன்பால் தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்குது. அப்புறம் வேற என்ன இருக்கும்? நம்ம சின்ன சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன ஒரு அனிமல்கிட்ட கூட நம்ம அந்த அன்பை வந்து காமிப்போம். ஓகேவா? நம்ம குடும்பம், நம் கணவன், மனைவி, பிள்ளைகள், அம்மா, அப்பா, அப்புறம் நம்ம பெட் அனிமல்ஸ் கூட சொல்லலாம். எல்லாமே நம்ம இரக்கம்ன்றது கூட ஒரு அன்புன்னு கூட சொல்லலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொரு டைட்டிலுக்குமே வந்து அதுக்கான டைட்டிலுக்கு ஃபஸ்ட்டு மீனிங் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதுக்கு உள்ளவே போகணும். ஓகேவா? சரி, வாங்க போகலாம். இப்போ திருக்குறள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திருக்குறள் பாருங்கள். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். நல்லா கவனிங்க. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், அதாவது என்னென்னா, அன்பை வச்சு நம்ம அன்பு ஒருத்தர் மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்போம். ஆனால் நம்ம பேசாமல் இருக்க முடியுமா அவங்கள்ட்ட? நம்ம என்ன தான் நம்ம அந்த அன்பை வந்து நம்ம அவங்கள்ட்ட காமிக்காமல் வச்சிட்ருக்கவே முடியாது. அந்த அன்பை வந்து நம்ம அவங்கள்ட்ட காமிக்காமல் ஒரு வெறுப்பை காமிக்கிறோம், ஏதோ ஒன்று எப்படி வேணால் இருப்போம்னு வச்சுக்கோயேன். இப்போ அந்த நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, அவங்க வந்து கண்ணில் தண்ணீர் வந்துச்சுன்னா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? அப்போ வந்து நம்ம கண்ணுலேயும் அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம கண்ணில் கண்டிப்பாக ஒரு சொட்டு தண்ணி வரும். அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. அன்பிற்கும் உண்டு அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அதான் பொருள் பாருங்கள். அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை. அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராகவே வெளிப்பட்டு நிற்கும். ஓகேவா? அங்கே பாருங்கள். ஆர்வலர், அன்புடையவர். ஆர்வலர்னா என்னது? அன்புடையவர். அன்புடையவர்னா யார்? அன்பு வச்சிருக்கிறவங்க. ஓகேவா? புன்கணீர், துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர். பூசல் தரும், வெளிப்பட்டு நிற்கும். நம்ம அந்த கண்ணீர் வந்து என்னது, அவங்க துன்பப்படுறதை பார்த்து நம்ம கண்ணில் கண்ணீர் வந்து நிற்கும், வெளிப்பட்டு நிற்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு திருக்குறள் பாருங்கள். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. புரியுதா? அதாவது இந்த திருக்குறளே தெரியுது பாருங்களாம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். ஓகேவா? அன்பிலார்னா என்னது? அன்பில்லாதவர். அன்பில்லாதவர் என்னன்னு சொல்லுவாங்க? எல்லாமே எனக்கு தான், இது எல்லாமே என்னுடைய தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஆனால் அன்புடையரோ, ஓகேவா, என்புனா என்னது? எலும்புன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இங்கே இந்த இடத்துல வந்து எலும்பு அப்படின்றது என்னன்னா, நம்ம உடல், பொருள், ஆவி, அந்த மாதிரி உடல், பொருள், ஆவி நமக்கு என்ன எல்லாமே வந்து பிறருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதான் அன்பு உடையவரோ தம் உடல், பொருள், ஆகிய அனைத்துமே பிறருக்கென எண்ணிடுவர். ஓகேவா? நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்க. அன்போடு இயந்த வழக்கு என்ப ஆரியூர்க்கு என்போடு இயந்த தொடர்பு. ஓகேவா? அன்போடு இயந்த வழக்கென்ப ஆரியூர்க்கு என்போடு இயந்த தொடர்பு. ஓகேவா? அதாவது என்னென்னா, நம்ம இந்த உடம்போடு உயிர் இணைந்து இருக்கும். அதாவது நம்ம உடம்போட தானே இந்த உயிர் இருக்குது. ஓகேவா? அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை நெறியிடும் அந்த அன்பு வந்து நிறைந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது பாருங்கள், உடம்போடு உயிரும் இணைந்து இருக்குது. ஓகேவா? நம்ம உடம்போடு தானே நம்ம உயிர் இருக்குது. நம்ம உடம்பு இல்லைன்னா உயிர் இல்லைன்னு தான் அர்த்தம். அதான் அப்போ நம்ம வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்கின்றது. ஓகேவா? அன்பில்லாத வாழ்க்கை யாராவது இருக்க முடியுமா? அன்பு இல்லைன்னா எப்படி இருக்க முடியும் ஒரு குடும்பம்? பாருங்கள், அதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, உடம்போடு உயிரிணைந்து இருப்பதனை போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்கிறது. ஓகேவா? வழக்குனா என்னது? வாழ்க்கை நெறி. ஆரியூர்னா அருமையான உயிர், என்புனா எலும்பு. நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்கள். அன்பு ஏனும் ஆர்வம் உடைமை அது ஏனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. ஓகேவா? அன்பு எதை தரும்? ஆர்வத்தை தரும், விருப்பத்தை தரும். ஓகேவா? அன்புனா என்னது? இப்போ நம்ம வந்து அஃபெக்ஷனாக ஒரு அஃபெக்ஷனபிள் பர்சனாக இருந்தால் தானே நம்மக்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாயின் ஆவாங்க. ஓகேவா? இப்போ இந்த பையன் சரியில்லை, இந்த பொண்ணு சரியில்லை அப்படின்னு நம்ம அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்போமா? இப்போ அக்கம் பக்கத்தில் இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, அவங்களோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்போமா? வைக்க மாட்டோம்ல. அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. எப்படி பாருங்கள். அன்பு வந்து விருப்பத்தை தரும். நம்ம அன்போடு என்ன சொல்கிறது, ஒரு அன்பாக பேசுவோம், அவங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு அன்போடு பேசுவோம், ஒரு இரக்க குணம்,
இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு சில ஹெல்ப் பண்ணுற கேரக்டரு இந்த மாதிரி தான் எல்லாருக்குமே பிடிக்கும். ஓகேவா? அப்போ வந்து அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அன்பு வந்து விருப்பத்தை தரும். இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு கேரக்டர் வந்து என்னென்னா, யாருனாலும் வந்து அவங்கள்ட்ட வந்து நட்பு கொள்வார்கள் அப்படின்ற மாதிரி தான். அதான் இங்கே பாருங்கள், விருப்பம். அந்த விருப்பம் வந்து அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அவங்க அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து என்னது, நட்பு வந்து தேடி போக தேவையில்லை, அவங்களுக்கு வந்து தானாகவே தேடி வரும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அன்பு விருப்பத்தை தரும், விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும். ஓகேவா? அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அதி ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. ஓகேவா? ஈனும்னா என்னது, தரும். ஆர்வம்னா என்னது, விருப்பம். அதாவது என்ன, வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்குவது. ஓகேவா? நண்புனா இங்கே இந்த இடத்துல நட்புன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட், அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. பாருங்கள், அதாவது என்னென்னா, இந்த அன்போடு கலந்த இந்த வாழ்க்கை நெறியை கடைபிடிக்கிறவர் தான் இந்த உலகத்தில் வந்து என்ன சொல்கிற, மகிழ்ச்சி உடையவர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அன்பு இல்லைனா அந்த ஃபேமிலி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அந்த ஃபேமிலி ஓகேவா, அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் தான் என்னது, இந்த உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர். ஓகேவா? வையகம்னா என்னது, உலகம். என்பனா என்னது, என்பார்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்கள். அறத்திற்கு அன்பு சார்பு என்பர் அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. ஓகேவா? அறத்திற்கு அன்பு சார் என்பர். ஓகேவா? அன்பு அதாவது என்னென்னா, அன்பு வந்து அறத்தை மட்டும் சார்ந்தது என்ற கூறு வந்து அறியாதவர்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அன்பு அப்படின்னா என்னது, அறத்தை மட்டும் சார்ந்தது இல்லை. அது வந்து என்ன சொல்கிறாங்க, மரம்னா என்னது, மரத்திற்கும். அதாவதுனா இதில் வந்து 2 மீனிங் இருக்குது. ஓகே, ஒவ்வொரு திருக்குறளுக்கும் வந்து என்னென்னா, ஒரு திருக்குறளில் வந்து நிறைய திருக்குறள்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க, எழுதிக்கிட்டும் இருக்காங்க. ஓகேவா? அந்த மாதிரி பார்க்கும்போது மரம் அப்படின்ற போது இந்த இடத்துல வீரம்னு சொல்கிறாங்க. வீரம்னு சொல்லலாம், இல்லை தீநெறிகளை அதாவது தீய ஒழுக்கத்திலேருந்து ஒருத்தவங்களை வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா கூட அந்த இடத்துல கூட நம்ம வந்து அன்பை வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அதாங்க, அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவர் அறியாதவர் வீரத்திற்கும் அன்புதான் துணை. அந்த வீரம்னு சொல்லலாம். அந்த வீரம் அதான்னா அந்த வீரமான அந்த ஒரு செயலை செய்வதற்கும் அந்த அன்பு தான் காரணமாக இருக்கிறது. அதாங்க இங்கே வந்து பாருங்கள், மரம் அதானா மரம்னா என்னது, வீரம். கருணை, வீரம் இரண்டிற்குமே அன்பு தான் அடிப்படை என்பது பொருள். ஓகேவா? ரெண்டுத்துக்குமே அன்பு தான் ஒரு அடிப்படை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்கள். என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். அதாவது என்ன, என்பிலதனை வெயில் போல காயுமே. என்பிலதனை, என்புனா என்னது, எலும்புன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? எலும்பு இல்லாத உயிரினம் என்னது, இந்த நாக்கு பூச்சி, இந்த தரையில் வாழும் அந்த எலும்பு இல்லாத உயிரினங்கள். ஓகேவா? அது வந்து பார்த்திங்கன்னா வெயிலெலாம் இருக்கவே இருக்காது. அது எப்போதுமே மண்ணுக்குள்ளே தான் இருக்கும். அதை வெயிலில் இருந்ததுன்னா அது எப்படி காய்ந்து அதை வந்து காய்ந்து போய் அதை வந்து ஒரு இறப்பு நிலையை அடைந்து விடும். அந்த மாதிரி இல்லாத அந்த மாதிரி அந்த மாதிரி அன்பு இல்லாதவர்களையும் அதுக்கு சமம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகேவா? அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும். ஓகேவா? என்பில்லாது எலும்பு இல்லாதது, அன்பில்லாத உயிர்கள். ஓகேவா? என்பில்லாதனை வெயில் போல காயுமே அன்பில்லாதனை ஆரம். நெக்ஸ்ட் பாருங்கள். அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளித்த அச்சு. ஓகேவா? அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிச்சு. ஓகேவா? வன்பார்க்கன் அப்படின்றது இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பாலைவனம், பாலை நிலத்தில் அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கல் வற்றல் மரம் தளிச்சு மரம் தளிர்ந்தற்று. அதாவது என்ன சொல்கிறாங்க, இங்கே பாலை நிலத்தில் இருக்கிற ஒரு மரம் வந்து அதாவது என்ன, பட்டுப்போன மரம் வந்து தளிர்க்காது. ஓகேவா? அது போல தான் அன்பு இல்லாத மனிதருடைய வாழ்க்கையும் வந்து என்னது, அது வந்து ஒரு சிறப்பானதாக இருக்காது, மகிழ்ச்சியானதாக இருக்காது, தளிர்க்காது, அந்த மாதிரி தான். ஓகேவா? அதாவதுனா பாலை நிலத்தில் வாடிப்போன ஒரு மரம் வந்து திரும்பவும் வந்து அது வந்து தளிர்க்காது. ஓகேவா? அது துளிர் விடாது. அந்த மாதிரி தான் அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கையை வந்து தளிர்க்காதுன்ட்டு இங்கே சொல்கிறாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், அதோட பாருங்கள், அன்பகத்து இல்லா, அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா, அதாவதுனா அன்பு உள்ளத்தில் இல்லாத. வன்பார்க்கால்னா வன்பார்க்கன் அப்படின்னா வன்பால் கூட்டல் கண், அதாவது பாலை நிலத்தில். தளிர்த்தற்று, தளிர்த்து கூட்டல் அற்று அப்படின்னா தளிர்த்தது போல. வற்றல் மரம், வாடிய மரம். ஓகே, நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்கள். புறத்துறப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு
அன்பிலவர்க்கு. ஓகேவா? அதாவது இந்த திருக்குறள் என்ன சொல்ல வராங்கன்னா, அகத்துறப்பு அன்பிலவர்க்கு. ஓகேவா? யாக்கை அகத்துறுப்பு உன் உடம்புல, அதாவது என்ன, உன் அகத்துறுப்புன்னா அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, உன் அகத்துறுப்பு, அதாவது அந்த அன்பை தான் அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த அன்பே உன்னுடைய மனத்தில் இல்லை, அந்த அன்புன்ற அந்த ஒரு இதுவே உன்கிட்ட இல்லை, அப்போ உனக்கு அந்த கை கால் இருந்து என்ன என்ன அதனால் என்ன யூஸு அப்படின்ற மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகளால் என்ன பயன்? ஓகேவா? புறத்துறப்பு உடல் உறுப்புகள் எவன் செய்யும் என்ன பயன்? அகத்துறப்பு மனதின் உறுப்பு அன்பு. ஓகே, நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்க. அன்பின் வழியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்பதோல் போர்த்தொடும்பு. ஒன்றுமே இல்லைங்க, அன்பு இருந்தால் தான் அது உடம்புல உயிர் இருக்குது அப்படின்றதுக்கான அடையாளமாக அந்த அன்பு தான் வந்து என்னது உயிர்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய உடலுக்கு வந்து அந்த அன்பு தான் வந்து என்னது, அது ஒரு உயிர் போன்றது. ஓகேவா? அது இல்லாததுக்கு வெறும் தோலால் மூடிய எலும்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? எலும்பு, தோலால் மூடப்பட்ட எலும்பு. ஓகேவா? புரியுதா? ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ ஆசிரியர் குரூப் திருவள்ளுவர், இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா கிமு 31ன்னு சொல்கிறாங்க. இவருடைய ஊர், பெயர், பெற்றோர், இவருடைய பட்ச தகவல்கள் வந்து எதுவும் சொல்லுவோம். இவருடைய வேறு பெயர்கள் பாருங்கள், சென்னா, போதார், தெய்வப்புலவர், நாயனார், இன்னும் நிறையா இருக்குது. இவரை பற்றி தனியாக இருக்கும்போது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். இதில் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என முப்பெரும் பிரிவுகளை கொண்டது. 133 அதிகாரங்கள் உள்ளன. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறட்பாக்கள் என 1330 குறட்பாக்கள் உள்ளன. இந்த நூல் வந்து என்னது 17 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த திருக்குறள் வந்து என்ன சொல்கிறாங்க, முப்பால், பொதுமறை, தமிழ்மறை எனவும் இதுக்கு வேறு பெயர்கள் இருக்கின்றது. எதுக்கு? திருக்குறள் இந்த நூலுக்கு. ஓகேவா? திருக்குறள் வந்து ஆக்சுவலாக வந்து என்ன, உலக பொதுமறை என போற்றப்படுகிறது. ஓகேவா? இப்போ பாருங்க, திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடும் முறை, அதாவது இப்போ உங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு இப்போ கேட்குறாங்க, இப்போ 2025 அப்படின்னு உங்களுக்கு கேட்குறாங்கன்னா வச்சுக்கிங்க, திருவள்ளுவர் ஆண்டு என்னன்னு கேட்டாங்கன்னு வச்சிங்கன்னா, அதான் 2025 கூட்டல் 31 அப்படின்ட்டு அதை ஆட் பண்ணி அதுதான் உங்களுடைய ஆன்சராக வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். திருக்குறள் 3 பிரிவுகளை கொண்டது. திருக்குறள் உலக பொதுமறை என போற்றப்படுகிறது. திருக்குறள் 133 அதிகாரங்கள் உள்ளன. திருக்குறள் 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. விடுபட்ட சீர்களை நிரப்புக. அன்பிலார் எல்லாம் தமக்குடைய அன்புடையார் என்பும் உயிர் பிறக்கு. என்பிலாதனை வெயில் போல காய்மை அன்பிலாதனை ஆறாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.